ஓம் அகம் அறிவோமா குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் அன்பான வணக்கங்கள். மகாலயபட்சம் பகுதி 2, முந்தைய பதிவின் தொடர்ச்சி. பித்ருக்களுக்கு தர்ப்பணம் தரவில்லை என்றால் என்னவாகும்? பித்ருக்களுக்கு தர்ப்பணம் தரவில்லை என்றால் பித்ருக்களுக்கு உணவு என்பது இல்லாமல் அவர்கள் பலவீனமடைவார்கள். அதனால் நமக்கு வரும் இடர்களை அறிவிக்கக்கூடிய ஆற்றலும் நமக்கு வரும் துன்பங்களிலிருந்தும் விபத்துக்களிலிருந்தும் நம்மை காப்பதற்குண்டான வலுவும் அவர்களுக்கு குறைந்து போகும். அவர்கள் பலவீனப்பட்டு துன்பமடைவார்கள். பித்ருக்கள் பலவீனப்பட்டு துன்பமடையும் போது நமது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு காரணமில்லாமல் நோய் நொடிகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கும். மனம் நிம்மதி இருக்காது. வீட்டிலே முதிர்கன்னிகள் இருப்பார்கள். இளம் விதவைகள் ஏற்படவும் வாய்ப்பு அதிகம். கல்யாணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். எவ்வளவு பொருளாதாரம் வந்தாலும் நிலைக்காது. குழந்தைகளெல்லாம் முரட்டுத்தனத்துடனும் பிடிவாதத்துடனும் சொல் பேச்சு கேளாமலும் அவர்கள் இஷ்டத்திற்கு செயல்படுவார்கள். இவையெல்லாம் பித்ருக்கள் நமக்கு அளிக்கும் சாபங்கள் அல்ல. பித்ருக்கள் வலுவாக இருந்தால் இதுபோன்ற துன்பங்கள் ஏற்படும் போது நம்மை அவர்கள் காப்பார்கள். நாம் தீய வழிகளில் செல்லும்போது அவற்றை யாராவது ஒருவர் மூலமாக தடுப்பார்கள். இவையெல்லாம் பித்ருக்கள் வலுவாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில்தான் செய்ய முடியும். அவர்களுக்கு வலு குறைந்தால் அவர்களும் துன்பப்பட நேரிடும். நாம் கண்மூடித்தனமாக இந்த உலக வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்களால் நாமும் துன்பப்பட வேண்டி வரும். இவற்றின் பேரெல்லாம் நமக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் நாம் இந்த பூமியில் வாழ்வதற்கு இந்த உடலை கொடுத்தது பித்ருக்கள்தான். எப்படி என்றால் பித்ருக்கள் என்பவர்கள் நமது மூதாதையர்கள்தான். கொள்ளுப்பாட்டன், எள்ளுப்பாட்டன், பாட்டன், பூட்டன் என்று வரிசையாக இருப்பவர்கள். நமது தாத்தாவின் மூலமாக தந்தை வந்தார். தந்தையின் மூலமாக நாம் வருகிறோம். நமக்கு இருக்கும் அறிவுகள் கூட அவர்களின் வழியாக நமக்கு கடத்தப்பட்டது தான். ஆக நமக்கு உடலையும் கொடுத்து நாம் செயல்படுவதற்குண்டான அறிவுக்கு காரணமாகவும் இருக்கும் நன்றி கடனுக்காகவாவது நாம் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். எனது முன்னோர்களான எனது தகப்பன், பாட்டன் இவர்களெல்லாம் எனக்கு என்ன சொத்து சேர்த்து வைத்து விட்டார்கள். நான் இப்போது சிரமத்தில் தான் இருக்கிறேன். இதில் இவர்களுக்கு இதை வேறு செய்ய வேண்டுமா என்றெல்லாம் நினைப்பவர்களும் உண்டு. முந்தைய பதிவுகளிலேயே சொல்லி உள்ளோம். ஒரு உயிர் பிறக்கிறதென்றால் அதன் வினைக்கு தக்கபடி அதனுடைய தேவைகளை முன்னமே இயற்கை படைத்திருக்கிறது. அந்த உயிர் தனது வினைகளை மட்டுமே செய்தால் அதற்கான தேவைகள் அனைத்தும் அதற்கு கிடைக்கும். அதை விட்டுவிட்டு தன் விருப்பப்பட்டதை எல்லாம் செய்ய வேண்டுமென்றால் தொந்தரவுகளே அதிகமாக இருக்கும். ஆக நமக்கு வரும் தொந்தரவுகள் எல்லாம் நமது தகுதி அறியாமல் நாம் விருப்பப்படும் பொருளெல்லாம் அடைவதற்கு நமக்கு தகுதி இருக்கிறது என்ற தலைகணமே. ஆக மொத்தத்தில் இந்த உடல் கொடுத்த நம் பித்ருக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக ஒரு எல்லையும் தண்ணீரையும் இறையுங்கள். இந்த தர்ப்பணம் தருவதில் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்கிறார்கள். ஒருவர் பெண்கள் தர்ப்பணமே தரக்கூடாது என்கிறார்கள். சாஸ்திரத்தில் சொல்லியுள்ளது என்கிறார்கள். மூத்த மகன் இருக்கும்போது இளைய மகன் தரக்கூடாது என்கிறார்கள். தகப்பன் இருக்கும்போது பிள்ளைகள் தரக்கூடாது என்கிறார்கள். என்னை கேட்டால் இவற்றை எல்லாம் சற்று ஒதுக்கி வைத்து விடலாம். பெண்கள் கருப்பு எல்லை கொண்டு தர்ப்பணம் செய்தால் அது ஆகவே ஆகாது என்று சாஸ்திரம் கூறுகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இவையெல்லாம் பின்னாட்களில் இடைச்செருள்களாக சொருகப்பட்டவையாக இருக்கும். சமைக்கும்போது எல்லை எடுத்து பயன்படுத்துகிறார்கள். அப்பொழுதெல்லாம் வராத தோஷம்தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் போது வந்துவிடப் போகிறதா? ஆண்கள் தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும், பெண்கள் செய்யக்கூடாது என்ற கருத்து தவறானது என்பதற்கு இராமாயணத்திலேயே ஒரு உதாரணத்தையும் சொல்கிறார்கள்.
தசரதன் இறந்த பிறகு ராமன் காட்டில் வனவாசத்தில் இருக்கும் சமயத்தில் தர்ப்பணம் தரக்கூடிய காலகட்டத்தில் ராமன் அந்த இடத்தில் இல்லாமல் போக சீதை இருக்க தசரதன் வந்து தர்ப்பண காலம் முடிய போகிறது, எனக்கு தர்ப்பணத்தை கொடு என்று சொல்ல மருமகளான சீதை தசரதருக்கு தர்ப்பணம் கொடுத்ததாக சொல்கிறார்கள். அந்த கிருதாயுகங்களில் தேவர்களும் பித்திருக்களும் நேரடியாகவே வந்து தனக்கான அவிர்வாகத்தையும் தர்ப்பணத்தையும் பெற்றுக்கொள்வார்களாம். இந்த தர்ப்பணம் தருவது போன்ற சடங்குகளிலெல்லாம் மிகவும் அதிகமாக சாங்கியங்களை எல்லாம் பார்க்காதீர்கள். நாம் யாருக்கும் எந்த தீங்கையும் செய்யவில்லை. நம் முன்னோர்களுக்கு மனப்பூர்வமாக ஆகாரத்தை கொடுக்கிறோம். அதற்காக எள்ளையும் தண்ணீரையும் கையில் வழியாக நம் எண்ணத்தை செலுத்தி விடுகிறோம், அவ்வளவுதான். தர்ப்பணம் என்பது எல்லோரும் அவரவர்கள் தனிப்பட்ட முறையிலேயே கொடுக்கலாம். அண்ணன் இருக்கும்போதும் தம்பி தர்ப்பணம் கொடுக்கலாம், தந்தை இருக்கும்போதும் மகன் தர்ப்பணம் கொடுக்கலாம். என்னவென்று சொல்லி கொடுக்கலாம் என்றால், தந்தை வகையில் தர்ப்பணம் கொடுக்கும்போது தந்தை வழியில் யார் யார் உயிருடன் இல்லையோ அவர்களுக்கு இந்த எள்ளும் தண்ணீரும் உணவாக போய் சேரட்டும் என்று சொல்லி எள்ளும் தண்ணீரும் இறைத்தால் போதும். அதேபோல தாய் வகையில் யார் உயிருடன் இல்லையோ அவர்களுக்கு இந்த எள்ளும் தண்ணீரும் போய் சேரட்டும் என்று மனதில் நினைத்து கொண்டு எள்ளும் தண்ணீரும் கைவழியாக விட்டால் போதும். எவ்வளவுதான் தர்ப்பணம். இதனால் எந்த தீங்கும் வந்துவிடாது. அதனால் பயந்து கொள்ள வேண்டாம். எள்ளை இடித்து உருண்டை பண்ணி சாப்பிட்றாங்க, எள்ளை அரைச்சி எண்ணெயாக்கி சாப்பிட்றாங்க. அப்போல்லாம் தோஷம் வராதா அப்படின்னு யாருக்கும் கேட்குறதுக்கு துணிவில்லை. நம்மளோட சோம்பேறித்தனம், நம்ம செய்ய வேணாம், நமக்கு இந்த வேலை மீதி அப்படிங்கிற எண்ணம் பலருக்கு. சிலருக்கு அது பேரில் உணர்வுபூர்வமாக நம்பிக்கையும் இல்லை. இருக்கிற வேலையில் இது ஒன்றா அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுறோம். ஆனால் இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருவரும் முன்ன காலத்துலலாம் கடைபிடிச்சிக்கிட்டே வந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வெறும் பொருளாதாரத்துக்கு மட்டுமே நாம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வரதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் விட்டுட்டோம். இனிமேலாவது இது போன்ற விஷயங்களை கடைபிடித்து நாமும் நம் குடும்பத்தை சார்ந்தவர்களும் நலமுடன் வாழ வழி செய்வோம். இந்த பதிவை கேட்டு தர்ப்பணம் தரலாம் என்று முடிவு செய்பவர்கள் எப்படி தர்ப்பணம் தரலாம் என்று யோசிக்கும்போது பொருளாதாரத்திலும் கால சூழ்நிலையும் ஒத்து வருபவர்கள் ஒரு ஐயரை அழைத்து தர்ப்பணம் செய்யலாம். அல்லது அவர்களாகவே வீட்டில் இருந்தபடி தர்ப்பணங்களை செய்யலாம். ஒன்றும் தவறில்லை. அப்படி வீட்டில் இருந்தபடி நமக்கு தெரிந்தது போல் தர்ப்பணம் நிறைவாக செய்ய வேண்டுமென்றால், நான் வீட்டிலிருந்தே தர்ப்பணம் செய்கிறேன், எனக்கு அதற்குண்டான வழிமுறை தெரிந்தால் போதும் என்று நினைப்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். அதற்கான எளிய வழிமுறையை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். வாய்ப்பிருந்தால் மற்றும் ஒரு பதிவில் ஒருவர் இறந்த பின் அவர்களுக்கு 13 நாட்கள் காரியத்தில் என்னென்ன செய்ய வேண்டும், அதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்பதை பற்றி இன்னொரு முறை மற்றொரு பதிவில் பார்ப்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.